தமிழ்நாட்டில் நினைத்தவுடன் யாராலும் அரசியல் கட்சி தலைவராகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராகவோ ஆகிவிட முடியாது. இதற்கு கடின உழைப்பு மட்டும் தாண்டி புத்தி கூர்மையும் இருக்க வேண்டும். தமிழக அரசியல் பல முக்கிய விஷயங்களை தேர்தல் களத்தில்தான் எதிர்கொள்ளும். அப்படிப்பட்ட காலகட்டம்தான் இப்போது சட்டமன்ற தேர்தல் 2026 நடந்து வருகிறது. தமிழ்நாட்டின் பெரும் அரசியல் தலைவர்களான அண்ணா முதல் ஸ்டாலின் வரை அனைவருக்கும் ஒரு சில தொகுதிகள் மட்டும்தான் வெற்றி தொகுதிகளாக அமைந்தன. இங்கு ஒரு தலைவர் 13 தேர்தல்களில் களம் கண்டு ஒரு முறை கூட தோல்வியே காணாமல் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டின் மிக பெரும் தலைவர்களுள் ஒருவராகவும் முதலமைச்சராகவும் இருந்தவர் பேரறிஞர் அண்ணா என்கிற அண்ணாதுரை. திமுகவை உருவாக்கிய இவர் 1957 காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு முதலாக சட்டமன்றத்திற்கு சென்றார். அண்ணாவை தொடர்ந்து தமிழ்நாட்டின் நீண்டகால முதல்வராக இருந்தவர் கலைஞர் மு. கருணாநிதி. இவருக்கு முதல் வெற்றியை கொடுத்தது குளித்தலை தொகுதிதான். இங்கு வெற்றி பெற்ற பின்புதான் இவர் சட்டமன்றத்தில் நுழைந்தார். கலைஞர் இன்னொரு சாதனைக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் 13 தேர்தல்களில் போட்டியிட்டு ஒருமுறை கூட இவர் தோல்வியை தழுவியதே இல்லை. இதுவரை இந்த சாதனையை இவர் ஒருவர்தான் படைத்திருக்கிறார். இந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரரான இவர் கடந்த 2018 ஆண்டு உயிரிழந்தார். 1971 வரை 2021 வரை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 முறை சட்டமன்ற தேர்தல்களையும் போட்டியிட்டு அதில் 10 முறை வெற்றி பெற்றும் இருக்கிறார். துரைமுருகன் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக காட்பாடி தொகுதியின் தவிர்க்க முடியாத தலைவர்களுள் ஒருவராக இருக்கும் இவர் கருணாநிதியின் சாதனையை சமன் செய்தவர். இவர் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக திமுகவின் முக்கிய தலைவராகவே இருக்கிறார். துரைமுருகன் திமுகவில் இருந்து பிரிந்த பின்பு புரட்சி தலைவராக உருவெடுத்து தமிழ்நாட்டின் முதல்வராக மாறியவர் எம்ஜிஆர். இவர்தான் திமுக கட்சியில் இருந்தபோது 1967 ஆண்டு திமுக சார்பில் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் சென்றார். எம்ஜிஆரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அவரது அரசியல் வாரிசாக அதிமுகவிற்குள் நுழைந்தவர் ஜெயலலிதா. எம்ஜிஆரின் மறைவிற்கு பின்பு பல போராட்டங்களை சந்தித்து அதிமுக கட்சிக்கு தலைமையேற்ற இவர் 1989 ஆண்டு போட்டி நாயக்கனூர் தொகுதியில் தனது முதல் வெற்றியை பதிவும் செய்தார். இதன் பிறகு அவரது சட்டமன்ற பயணம் தொடங்கியது. ஜெயலலிதா வெற்றி பெற்றிருந்த அந்த சமயத்தில் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி மற்றும் ஜெயலலிதா இவர்களுக்குள் இடையேயான போட்டித்தான் கடுமையாகவே இருந்தது. இதனால் இரட்டை இலை சின்னத்தில் ஜெயலலிதா போட்டியிடவில்லை. சேவல் சின்னத்தில் அவரால் போட்டியிட முடிந்தது. தற்போதைய தமிழக முதல்வராக இருப்பவர் ஸ்டாலின். இவரது இப்போதைய தொகுதி கொளத்தூராக இருந்தாலும் அவர் முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது 1000 விளக்கு தொகுதிதான். 1984 ஆண்டு இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் பொதுச் செயலாளரான பழனிசாமிக்கு முதல்ல வெற்றியை தேடித்தந்த தொகுதி எடப்பாடி தான். 1989 அதிமுக பிளவுபட்டிருந்தது. அப்போது அவர் ஜெயலலிதாவின் அணியில்தான் இருந்தார். ஜெயலலிதா தலைமையில்தான் அணி சார்பில் தனது சொந்த ஊரான எடப்பாடி தொகுதியில் முதலாக போட்டியிட்டு அதில் வெற்றியும் பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். தமிழ்நாட்டின் தனித்துவமான அரசியல் தலைவர்களுக்குள் ஒருவராக இருந்தவர் விஜயகாந்த். மறைந்த தேமுதிக கட்சியின் தலைவரான இவர் அக்கட்சியை 2005 ஆண்டில் தொடங்கினார். இவர் 2006 ஆண்டு விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள் சென்றார். உண்மையாகவே மக்களுக்கு ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அரசியலில் நுழைந்த விஜயகாந்த் 2011 முதல் 2016 காலகட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தார். 2023 ஆண்டில் இறகு வரை தனது தேமுதிக கட்சியின் தலைவர் இவர்தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் 13 தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியின்றி வென்றவர் யார்? அதற்கு பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லலாம். 13 தேர்தல்களில் போட்டியிட்டு ஒரு முறையும் தோல்வியடையாமல் சாதனை படைத்தவர். இரண்டாவது, கருணாநிதியினுடைய முதல் வெற்றி எந்த தொகுதியில் நடைபெற்றது தெரியுமா? அவருக்கு முதல் வெற்றியை கொடுத்தது குளித்தலை தொகுதி தான். தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றி பெற முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடின உழைப்பு மட்டுமல்லாமல் புத்தி கூர்மை, மக்கள் தொடர்பு மற்றும் நீண்டகால அரசியல் அனுபவம் ஆகியவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்க
எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதே நேரம் தற்போது நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலையும் பல காரசாரமான விவாதங்களும் அதிரடியான திருப்பங்களும் நாளுக்கு நாள் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. தமிழகத்தின் இருபெரும் முக்கிய நகரங்களான சென்னை மற்றும் கோவையில் இந்த முறை தேர்தல்களும் முனைப்பு எப்போதும் இல்லாத வகையில் பெரும் மாற்றங்களை கண்டுள்ளது. பொதுவாக சென்னையை திமுகவின் கோட்டையாகவும் கோவையை அதிமுகவின் பலமான இடமாகவும் கருதுவது வழக்கம். ஆனால் வரும் தேர்தலில் இந்த இரு நகரங்களையும் நிலைமை கொஞ்சம் தலைகீழாக மாற வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்ககர்கள் கருதுகின்றனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளையும் திமுக தன்வசப்படுத்தியது. ஆனால் இந்த முறை அதே வெற்றியை தக்க வைப்பது அத்தனை எளிதல்ல என்பது தற்போதைய நிலவரம் காட்டுகிறது. குறிப்பாக திருவிக நகர், தியாகராய நகர், பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் திமுக கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. இங்கு மறைந்த PSP தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை அதிமுக கூட்டணி வேட்பாளராக களமிறக்கியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையால் ஏற்பட்டுள்ள அனுதாப அலை மற்றும் ஆளுங்கட்சி மீதான கோபத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்ற எதிர்க்கட்சிகள் முயன்று வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாங்கள் செய்த சாதனைகளை முன்வைத்து வாக்கு கேட்கிறோம். அனுதாப அலை வேலை செய்யாது என்று திமுக வேட்பாளர் KS ரவிச்சந்திரன் நம்பிக்கையுடன் கூறி வருகிறார். தியாகராய நகரில் அதிமுகவின் சத்யநாராயணன் திமுகவின் ராஜா அன்பழகனுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளார். அதேபோல பெரம்பூர் தொகுதியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை ஆட்டத்தையே மாற்றியும் இருக்கிறது. ஏற்கனவே வலுவான வேட்பாளராக கருதப்படும் திமுகவின் RT சேகருக்கு எப்போது ஒரு முக்கோண போட்டியாக மாறியுள்ளது. இவை தவிர எழும்பூர், RK நகர், ராயபுரம் மற்றும் தாம்பரம் ஆகிய பகுதிகளிலேயும் தேர்தல்களும் முன்பை விட சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இதை கருத்தில் கொண்டே முதல்வர் MK ஸ்டாலின் சென்னைக்காக தனியாக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பிரம்மாண்ட சாலை பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகிறார். சென்னைக்கு நேர்மாறாக அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கோவையில் இம்முறை திமுக பலமான சுவாலை அளித்து வருகிறது. இத்தேர்தல் கிட்டத்தட்ட SP வேலுமணி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகிய இருவருக்கு இடையிலான கௌரவ போராக மாறியுள்ளது. குறிப்பாக கோவை தெற்கு, கோவை வடக்கு மற்றும் கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கடும் போட்டியை எதிர்கொள்கிறது. இந்த தொகுதியில் செந்தில் பாலாஜி நேரடியாக களம் இறங்கியுள்ளது அதிமுகவின் அம்மன் அர்ஜுனனுக்கு பெரும் நெருக்கடியையும் கொடுத்துள்ளது. இங்கு பாஜகவின் வானதி சீனிவாசன் எதிர்த்து திமுகவின் செந்தமிழ் செல்வன் போட்டியிடுகிறார். கடந்த 2021 தேர்தலில் வெறும் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் இழந்த இந்த தொகுதியை இம்முறை மக்கள் ஆதரவுடன் கண்டிப்பாக கைப்பற்றுவோம் என்று திமுக நம்பிக்கையுடன் இருக்காங்க. யார் கோட்டையை தகரப் போகிறது, யாருக்கு புதிய வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.